சட்டப்பேரவையில் கோவை மாணவர் கொலை வழக்கு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அதனை தற்போது பார்க்கலாம். காலமாக தமிழ்நாட்டில் என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருளால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். தவிர அதற்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்கள் ஆட்சியில் எப்படி நடந்தது, உங்கள் ஆட்சியில் எது நடந்தது அப்படின்று குறை சொல்லி கொண்டிருக்காங்க. அது ஃபோட்டோ தான் காட்டினார், எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில். நாங்கள் கேட்கறது ஏன் உங்கள் ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதெல்லாம் வழங்கியிருக்கிறார். போதைப் பொருள் தடுப்புக்கு எங்க ஆட்சியில நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னதுக்கு இந்த காவலருக்கு முதலமைச்சர் அவர்கள் விருது கொடுத்தார் அப்படின்னு இங்க நான் பதிவு வைக்க விரும்புகிறேன். இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் எங்க ஆதாரம் இங்க இருக்கு. போதை கலாச்சாரம் உருவாகும் பொழுது குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை அதிகமாகும். இதுதான் ரெண்டுத்துக்கான நெருக்கம். 2020 4338 கேஸ் போஸ்கோ வழக்கு, 2023 2024 குறிப்பாக இதை நோட் பண்ணிக்குவாங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே. 6968 இருந்து 10,046 40% போக்சோ வழக்கு அதிகமா இருக்கு. டெப்டி சிஎம் இருந்த இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் 2.5 வயது குழந்தையை திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க?